குழந்தைகள் அப்படிங்கிறது வீட்டுக்கான ஒரு வெளிச்சம் மாதிரி. இன்னைக்கு குழந்தைகளோடு பேசுவதற்கு நேரம் இல்லை என்கிற ஒரு காலப்போக்கில் நாமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2 பேர் பணிக்கு போன பிறகு அந்த குழந்தைகள் அவர்களாக அவர்களுடைய பணிகளை செய்து கொள்கிறார்கள். அவங்களோட பேசுறதில்ல, நேரம் செலவிடுறதில்ல. ஆனா வள்ளுவர் சொல்றாரு, குழந்தைகள் பேசுவதை கேட்க வேண்டும், அந்த மழலை சொல்லை ரசிக்க வேண்டும். குழலினிது யாழினிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்பது புகழ்பெற்ற ஒரு குறள். அதே போல புறநானூற்றிலே ஒரு பாடல் உண்டு. பாண்டியன் அறிவுடை நம்பி என்கிற அரசன் எழுதிய பாடல். எவ்வளவு பெரிய படைக்கு உணவிட்டு அவர்களை எல்லாம் கவனிக்கக்கூடிய இடத்திலே இருக்க செல்வம் மிகுந்தவனாக இருந்தாலும் கூட ஒரு குழந்தை ஓடி வந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அந்த குழந்தை அந்த உணவை எடுத்து கீழே இட்டு தன்னுடைய உடலிலே எல்லாம் விதித்து கொண்டு நம்முடைய வாயிலை எடுத்து ஊட்டும் போது அதிலே கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி என்பது பெரும் மகிழ்ச்சி என்பதை அனுபவபூர்வமாக உணர்ந்து அவர் எழுதியிருப்பார். படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெரும் செல்வராயினும் இடைப்பட குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவ்வியும் துழந்தும் நெய்யுடை அடிசில் மெய்ப்பட விதித்தும் மயக்குறு மக்களை இல்லோர்க்கு பயக்குறை இல்லை தாம் வாழும் நாளை என்று குழந்தை செல்வத்தினுடைய மகிழ்ச்சியை இதைவிட வேறு யாரேனும் சொல்ல முடியுமா என்ன?